ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான எளிமையான குட்டி கதையை பார்க்கலாமா? வாங்க. ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தான் காட்டுக்கு ராஜா என்ற இருமாப்புடன் இருந்தது. எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தி கொண்டே இருந்தது. இதனால் எல்லா விலங்குகளும் சிங்கத்தை கண்டு அஞ்சின. ஒரு நாள் வேடன் ஒருவன் சிங்கத்தை வேட்டையாட காட்டுக்குள் வந்தான். இதனை பார்த்த அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியடைந்தன. வேடன் சிங்கத்தை கூண்டுக்குள் அடைத்தான். சிங்கம் உதவிக்கு அனைத்து விலங்குகளையும் அழைத்தது. ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை. சிங்கம் சோகமாக இருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு எறும்பு கூட்டம் வந்தது. அது மற்ற விலங்குகளிடம் பேசத் தொடங்கியது. சிங்கத்தை வேடன் வேட்டையாடினால் அடுத்து எளிதாக நம்மை வேடனால் வேட்டையாட இயலும். சிங்கத்தை இப்பொழுது நாம் காப்பாற்றினால் சிங்கம் வேடனை பயமுறுத்தி விரட்டிவிடும். சிங்கமும் திருந்திவிடும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றது. உடனே அனைத்து விலங்குகளும் இதற்கு சம்மதித்தனர். எறும்பு கூட்டம் வேடனை கடிக்க ஆரம்பித்தது. நரி வேடனிடமிருந்த சாவியை எடுத்தது. குரங்கு சாவியை கொண்டு கூண்டை திறந்துவிட்டது. சிங்கம் கூண்டை விட்டு வெளியே வந்து வேடன் மேல் பாய சென்றது. வேடன் பயந்து கொண்டு காட்டை விட்டு ஓட்டம் பிடித்தான். சிங்கம் தன் தவறை உணர்ந்து அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டது. பின் காட்டுக்கு ராஜாவாக சிங்கம் காட்டை ஆட்சி செய்தது. அனைத்து விலங்குகளும் சிங்கத்தின் ஆட்சியில் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தன. கதையின் கருத்து: நாம் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் ஆணவம் கொள்ளக்கூடாது. அனைவரிடமும் எளிமையாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும். உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் அவரால் செய்யக்கூடிய செயல் மலையளவு பெரியதாக இருக்கலாம். அதனால் யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.